படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு எங்கேயும் கோவில் கிடையாது, அவருக்குன்னு தனியான வழிபாடும் கிடையாது. அதே மாதிரி தாழம்பூவுக்கு பூஜையில் இடம் கிடையாது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிவபெருமானோட அடியையும் முடியையும் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு விஷ்ணு வராக அவதாரமும் பிரம்மன் அன்ன அவதாரமும் எடுத்துகிட்டு போனாங்க. ஜோதியாக உயர்ந்து நின்ற சிவபெருமானோட முடிய பிரம்மனால் எவ்வளோ தூரம் வானத்தில் பறந்து போனப்பையும் பார்க்க முடியல. அப்போ சிவபெருமானோட முடியிலிருந்து ஒரு தாழம்பு விழுந்துட்டு இருந்தது. அதை பார்த்த பிரம்மன் தாழம்பு கிட்ட, நான் சிவபெருமானோட முடியை பார்த்துட்டேன்னு பொய் சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கிட்டாரு. தாழம்பூவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பொய் சாட்சி சொல்லிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான், நீ பொய் சாட்சி சொன்னதால் இனிமே உன்னை பூஜையில் சேர்த்துக்க மாட்டோன்னு சாபம் விட்டுட்டாரு. பிரம்மனுக்கும் எங்கேயும் கோவில் கிடையாது, உனக்குன்னு வழிபாடும் கிடையாதுன்னு சாபம் விட்டார்.